அது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுடா E20யோ E85யோ E100ஓ ஏதோ ஒன்று பண்ணு. சரி சரி சாரி 10 minutes வெரி சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐம் சாரி. போட்ரோல G77 பவர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு இப்போ. 7000 mAh, அதே 33 வாட் சார்ஜிங். சூப்பர், செம்ம ஃபோன், வேற லெவல் ஃபோன். செம்ம. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பாஸ் செய்திகள். என்னாச்சே? E20 குடிச்சு ஆண்டவரையே ஒரு டிசீஸ் அட்டாக் பண்ணதுன்னா அந்த டிசீஸ்க்கு எவ்வளவு தில் இருக்கணும்? தில்லாம் வேணாமா, கரும்பு ஜூஸ் போதும். கரும்பு ஜூஸ் போதும். பார்த்தீங்கல்ல, புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா நம்ம பேசின ஒரு விஷயம் இப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில போய் எல்லாரும் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இது பிரச்சனையான்னு கேட்டா எஸ் பிரச்சனை. எல்லாருக்குமான்னு கேட்டாலும் ஆமாதான். வண்டி வச்சிருக்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வக்கு இல்லாம இதை பொலிட்டிக்கல் அஜெண்டாவா மாத்தியும் நிறைய பேர் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இப்ப அது ஒண்ணுதான் எனக்கு எப்பயுமே பிரச்சனை. இப்போ ஒரு ஃபார்மருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் வந்து டப்புன்னு ஒரு வேஷ்டி வந்து இவ்வளவு நாளா அலமாரியில இருக்கும், இல்லாட்டி வீட்டுல வேலை பார்க்குற அந்த ஒரு வீட்டு நேரம் வெளில வந்துருவாங்க. வந்துட்டு நானே வந்து பின்னாடி ஆக்சுவலா உழுதுட்டு தாங்க இருந்தேன், முதல்ல ஃபார்மர்ரா, பொலிட்டிஷியன். இந்த மாதிரி வந்து நார்த்ல நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாப் ஹரியானா பெல்ட்ல பிரச்சனை நடக்கும்போது அரவம் போறவங்களாம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அது வந்து ஒரு, அது எப்படி சொல்றது, அது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுடா. பட் ஃபேக்ட் என்னன்னா, நிஜமாவே ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் இருந்தா ஐ எம் ஹாப்பி. பட் எல்லா இடத்துலயும் ஒரு பாலிடிக்ஸை கொண்டு போய் உள்ள வந்து அப்படியே திணிச்சு விடும் போது ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டட். கரெக்ட் தான். ஃப்ரஸ்ட்ரேட்டட்லாம் இல்ல, இரிட்டேட்டட், காண்டாவுது. இல்ல இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து ஃபார்மர்ஸ்க்கும் வந்து பெரிய லாஸ்லாம் இருக்காது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இல்ல லாஸ் இருக்காது. நீ ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். யாராவது ஒரு ஃபார்மருக்கு நிஜமாவே இருந்திருந்தா. பட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இதை கழட்டி விடுறதுனால லாஸ் ஆகுமா அப்படி யோசிக்கிறேன். இப்போ கரும்பு வந்து சுகர் இதுக்கு கொடுத்து விட்டாங்கன்னா எப்பயும் நடக்கிற அந்த ஒர்க் நடக்கும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து யாராவது பேசியிருக்காங்களா இன்னை வரைக்கும்? கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆலைக்கு அனுப்பும்போது அதை வெளியிலேயே நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா வெயில் ட்ரை ஆரம்பிச்சதுன்னா அது வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதெல்லாம் பற்றி யாராவது பஞ்சாயத்து பண்ணுறாங்களா இன்னை வரைக்கும்? பட் ஃபார்மர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது கரெக்ட். ஓகேயா? இது எனக்கு என்னன்னா, திரும்பியும் சொல்கிறேன், இப்போ E20 நான் ஃபேவர் பண்ணுவேன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறது ஒன்று தான், எங்கே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். அடுத்து பர்சனலாக எங்கள் நியர்பை டிரான்ஸ்போர்ட்டே ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? எல்லாரும் யூஸ் பண்ண முயற்சி பண்ணாதானடா அதை ஒஸ்ட்ன்னு ரைஸ் பண்ணுவீங்க வாய்ஸ். இப்போ பாரு, எல்லாருக்குமே E20 பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சேர்ந்து கத்துறீங்களா? இதே மாதிரி இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதானே நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வைப்பீங்க. அப்பயும் கூட நான் சொல்கிறேன், உன்னோட டீமு உன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து விபி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த டீமு அப்படின்றாரு. இதில் ஒரே ஒருத்த மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணி எங்கள் டீமோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான்னு சொல்லி டைனமிக்ஸ் காட்டுறான். ட்விஸ்ட் என்னன்னா, 10 பேர் கொண்டு அந்த டீம்ல மீதி 8 பேர் ஏதோ ஒரு பெனிஃபிட் தானே அடைகிறாங்க. கரெக்ட் தான். ஓகே, இப்போ E20ஆல நாட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஓகே, என்ன இவங்க பண்ண நான் திரும்பியும் சொல்றேன், E20ஆல நாட்டுக்கு அட்வான்டேஜா இல்லையான்றது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆமா, அது சரியா? அது வந்து அதை நிஜமாவே ஒழுங்கா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நியாயமான முறையில கொண்டு போனாங்கன்னா அதுதான். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், E20யோட ஒரு இதோ இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு காமிச்சாங்க. நார்த்ல வந்து ஏதோ ஒரு பங்க்ல பெட்ரோல் போட போனா பங்க தாண்டே வண்டி நின்றுச்சு. ஆமா, ஒண்ணா கிட்டத்தட்ட நிறைய. அதுவும் நீ சொல்றது அந்த பிரச்சனை. நான் இதை சொல்ற மாதிரி சிரிச்சிருவேன். டேங்க்ல ஒண்ணு மெக்கானிக்கு கால் பண்ணி மெக்கானிக் நேரம் வந்துட்டாரு. டேங்க் எம்டி பண்ணா டேங்க்ல ஃபுல்லா தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது கரெக்டா, இவனுங்க இந்த மான்சூன் டைம் இல்லாட்டி இந்த மழை பெய்யுது இல்ல, அவ்வளவு கேவலமான மெயின்டெனன்ஸ் வேற வச்சிருக்கானுங்க. அப்ப என்ன ஆகுது, லைவா கண்ணு முன்னாடி லைவா லைவ் பெட்ரோல் போடுன்னு சொல்லி பீக்கர் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுல போட்டாலும் தண்ணி தான் வந்துச்சு. மேனேஜர் போய் என்னையா இது, அழகு அழகு அழகு. சரியா? இந்த மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல தான் நடக்குது. சரியா? அதான் எனக்கு வந்து இப்போ இங்க E20யோ E85யோ E100ஓ ஏதோ ஒன்று பண்ணு. சரியா? அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா எல்லாருக்குமே எப்பயுமே ஒரு புதுசா நீ ஒன்று கொண்டு வரணும் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா கிராஜுவலா அவங்க அடாப்ட் பண்ற அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கணும். கிராஜுவலா இப்ப எப்படி நான் சொல்லுவேன், போயா என்ன நீ நேத்து வரைக்கும் ஜிம்முக்கு 2 வேளை வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு 1 வேளை தான் வரணுங்கிற அப்படி இருக்கும். இது பரவாயில்ல, இனிமே ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் வரணும்னா, டேய் என்னடா நேத்து வரைக்கும் 2 வேளை வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன பொசுக்குன்னு பார்த்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணுங்கிற, நான் எனக்குன்னு பிளான்ஸ் வச்சிருப்பேன்ல அப்படி இருக்கும்.
ஸோ இதுதான் சொல்றேன், ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த சேஞ்சஸ்க்கு வந்து இல்ல இப்போ இதையே வந்து இவங்க ஸ்லோவா ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லியில ஏப்ரல் 2028க்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் வண்டியையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ ஈவி எல்லாமே ஈவியா மாறிடும் 2028 வரைக்கும். ஸோ இப்போ இருக்கிற பெட்ரோல் வண்டிக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் பெட்ரோல் வண்டி வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து ஸ்லோவாக ஃபேஸ் அவுட் பண்ணால் ஒரு அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். இது கரெக்டா? இதுவே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு பப்ளிக் வந்து, அதுவும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா, நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருந்தது, பெட்ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, பட் நீங்கள் ஈவிக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு செலவு எப்படி இருக்கும், சர்வீஸ் எப்படி இருக்கும், இதெல்லாமும் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி அதை வந்து ட்ரையல் பேசிஸில் ரன் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுத்து கொடுத்து அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி உள்ளே கொண்டாடணும். இதே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பங்க் இருக்குன்னா பொதுவாக எல்லா பங்க்லையும் நீ பார்த்துருக்கலாம், பெட்ரோல் வந்து பம்ப் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பம்ப் மினிமம் இருக்கும். ஏன்னா ஒரு பம்ப் மால் ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒரு பம்ப் ஃபங்க்ஷனில் இருக்கும். இப்போ இவங்க இந்த பிளான் வந்தனால என்ன பண்ணணும், எய்தர் மெஜாரிட்டி ஆஃப் பெட்ரோல் பங்க்ஸ் வந்து சென்னை சிட்டிலலாம் 8 பம்பு 10 பம்ப்லாம் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பம்பு இல்லாட்டி 2 பம்பு அதை மட்டும் E20 மாற்றி அதில் மக்கள் எவ்வளோ பேர் வந்து பெட்ரோல் போடுறாங்க. E20ன்னு சொல்லியும் இது வந்து E20ங்க, இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்குது, உங்கள் வண்டிக்கு இது செட் ஆகுமா இல்லையா, நீங்கள் E20 கம்ஃபர்டபுள் பைக்காக நீங்கள் வாங்க. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்து அது வேற இல்லை. இப்போ அப்படி கூட நம்ம பண்ண தேவையில்ல. இப்போ உங்கள் மாடலோட வண்டி 2023க்கு அப்புறமா நீங்கள் வந்து E20 போடுங்க, 2023க்கு முன்னாடியா E10 போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. உண்மைதான். இப்போ வந்து இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குல்ல, இப்போ ஒரு சில பெட்ரோல் பம்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீச் பண்ணி உங்களால் E10 வந்து E10 செப்பரேட்டாகவும் E20 செப்பரேட்டாகவும் போட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்களால் முடியாது, ஏன்னா அந்த எக்ஸ்கவேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து பெட்ரோல் பம்போட ஓனரோட காஸ்ட்டு. ஆமாம், அதனால அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இன்னொரு நியூஸ் என்னன்னா, இதுக்கப்புறம் E25 லேட்டர் இந்த இயர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தது. இப்போதைக்கு அதை வந்து டிலே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிலேலாம் இல்லை, ஒரு சில இடத்துல வந்து இல்லை Xiaomi 18 Ultra வரவே போகிறது இல்லைன்ற மாதிரி நியூஸ் பார்க்குறேன்ல, அந்த மாதிரி தான் அதுவும். அது வந்தால் மட்டும் இங்கே என்ன நடக்க போகுது, அதனால அது வேலைக்கு ஆகுது. E20 ரத்தக்காவு வாங்குதுன்னா E25 வேலைக்கு ஆகுது. E20 இவ்வளோ மோசமாக இருக்கு. இல்லை, E20 வந்து யாருக்கு மோசமாக இருக்குன்னா, வண்டி 2023க்கு முன்னாடி வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு மோசமாக இருக்கு. எதனால அப்படின்னா, வண்டியில் இருக்கிற வேரியஸ் ரப்பர் காம்பனன்ட்ஸ், அது வந்து ஃபியூவல் சிஸ்டம் ஹோஸ் இருக்குல்ல, அது கேஸ்கெட்டு, சீல்ஸு, அதுக்கப்புறம் ஓரிங்குன்னு ஒன்று இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து E20 பெட்ரோல் எக்ஸ்போஸ் ஆக 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 எல்லாமே நாசமாக போயிடும். இன்டர்ன் இன்ஜின் வந்து அது அஃபெக்ட் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் மைலேஜ் வைஸ். உலகத்தில் வந்து உலகத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அமெரிக்கா. அவன் என்ன 20 வச்சிருக்கான், E20 வச்சிருக்கானா? அவன் E20 வச்சிருக்கான். பிரேசில்லேயே E80 கிட்ட E60 E80 இருக்கு. பப்ளிக்கு எப்படி கேட்குறேன்னா, ஆப்ஷன் சொல்லடா, என்ஃபோர்ஸ்டு என்னன்னு கேட்குறேன். என்ஃபோர்ஸ்டே E20 அமெரிக்காவில்? அது நம்ம செக் தான் பண்ணணும். எதுக்கு இதை கேட்குறேன்னு தெரியுதா, அவனுக்கு என்ன கவலை. ஆனால் இப்போ இன்னொரு நியூஸ் பார்த்தேன், எத்தனால் இங்கே பண்ணலையா, அதையும் யூஎஸ் கிட்ட தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கலாம் இந்தியா. என்ன இழவுக்கு அப்புறம் எத்தனாலும் எனக்கு தெரில. அப்போது ட்ரம்ப்பை குதூகலப்படுத்த கடைசியில் ட்ரம்ப்போட பையன் தான் கரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். ஃபியூயல். சரி விடு, இது இருக்கட்டும். இது வந்து ஒரு பெரிய டாபிக், எப்பயுமே நம்ம மீட் பண்ணும்போது இதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். இன்னைக்கு நியூஸுக்கு வருவோம். நியூஸ்லேருந்து நீ எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஏன் இந்த நியூஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு. நீ நியூஸ்க்குள்ளே என்ன போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அதெல்லாம் பண்ணுறேன். இல்லை 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 இல்லை, ஃபர்ஸ்ட் நியூஸ் நத்திங் ஃபோன் 4B. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நேற்று. எது 4Bயா? ஆமாம், உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு, அது தெரியும்ல. ஏங்க அதுதாங்க, ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இருக்காங்க, கல்ட்டு. இல்ல எல்லாமே இருந்தது, எல்லாமே ஸ்டாக் இருந்ததா. அந்த பெங்களூர் அந்த ட்வீட் பாத்தீங்களா? அதான்டா, எல்லாமே ஸ்டாக் இருந்ததா. ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர் ஸ்டோரில் RCB எடிஷன் இருக்குல்ல, அதை வந்து வித்தாங்க இல்லையா, அது 2 ஹவரில் வந்து எவ்வளோ பேர் அதை சொல்லலை. அது சொன்னா என்ன கூட நம்பர் சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, ஆல்ரெடி பெங்களூர்ல டிராஃபிக் கேவலமா இருக்கும். இது அடிஷனலா இதனால இன்னும் டிராஃபிக் வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்தது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு நத்திங் ஸ்டோர் அந்த இடம். புரிஞ்சுக்கங்க அது ஃபர்ஸ்ட். ஓகே, புரியுதா? சரி, நீ வாங்கி போட வேண்டியதானே ஒன்று. என்னது? நத்திங் 4Bயா? இல்ல நான் இன்னொன்று வாங்கிட்டதுனால இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. நான் தான் சொன்னேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நத்திங் 5 1TB. அது எப்படியும் வராது, வரும். மெமரி பிரைஸ் ஹைக்கு அதுக்கு எதுவுமே வராது. அப்போ நத்திங் ஃபோன் 6க்கு வெயிட் பண்ணுவேன். எதுவுமே வராது, நத்திங் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுவேன்.
மொத்தம் நேற்று ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க பார்த்தியா? எது கரெக்டா எவன்லாம் வின் பண்ணுவானா அவங்க கூட எல்லாம் போய் கூட்டணி வைக்கிறது, அப்புறம் பெட்டி வாங்கிட்டு கிளம்புறது. வந்து இந்த சரி நீ வருஷத்துல முட்டு கொடுத்த கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பண்ணிருக்கு. அப்போ நீ OnePlus பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருப்ப. அது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? LG-னுவ நீ ஒன்னொன்னா முட்டு கொடுக்கும்போது ரத்தக்காக வாங்கி செத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ கடைசியில் என்னாச்சுன்னா நான் சொல்லுவேன், மார்க்கெட்ல எவன் ஓவரா ஆடுறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பில்டப் கொடுத்து அவனை முடிச்சு விடுறதையும் வேலையை போச்சுறான்னு கேட்டேன். இப்ப எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. ஏன் நத்திங் வர ஆபரேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனாலயா எனக்கு டவுட் அதிகமாகுது. பாக்குறேன். சரி, ஆனா 6000 mAh வந்து இந்தியாக்குடா. குளோபலுக்கு 5200 தான். ஆமா குளோபலுக்கு 5200 தான். இந்தியாக்காக கிடக்குறானுங்க. என்னோட ஹார்ட் இந்தியான்னு தான் அடிக்கும். இந்தியா இந்தியா இந்தியா. அந்த ஒரு இதுல தனுசுன்னு ஒரு ஃபேன் சொல்லுவான் தெரியுமா, என் ரத்தம் தனுசு, என் ஹார்ட் தனுசு, என் உடம்பு ஃபுல்லா தனுசு அப்படின்னால அந்த மாதிரி தான் தனுசு ராசி நேயர்களே அப்படின்னு அந்த மாதிரி. நத்திங் அப்படின்னால இந்தியா 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 இந்தியா, அவ்வளவுதான். சரி, ஒரு செங்கல்லையும் இந்தியான்னு எழுதி இருக்கும் நத்திங்கோட பில்டிங்ல. இந்தியான்னு அடிச்சது வந்து CMF. பார்த்தா அது செத்து போச்சு. CMF செத்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அது இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ் ஹைக் ஆயிட்டு இருக்குங்க எங்க மக்களுக்கு. இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும்னா அது வரைக்கும் CMFல எதையுமே விடாம கம்பெனி சும்மா வச்சிருப்பியா? சும்மா ஃபோன் 8 CMF ஃபோன் 2 Pro தான் உங்களோட ஃபிளாக்ஷிப். ஜாலியா இருக்கு. அதுவும் ஸ்டாக் இல்லையடா. அவன் வாங்கினவங்க ஜாலியா இருக்கட்டும். அப்படி வர நீ சரி. ஏன் இங்க பாருங்க, இதுவானதுனால ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை மக்கள் கிட்ட கொடுக்கறதுல எங்களுக்கு 1% கூட விருப்பம் இல்லையே, துளி கூட விருப்பம் இல்லைங்க. அதனால நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி மக்கள் எங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி சந்தோஷியா இருக்காங்க, இருக்கட்டும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 4B இருக்கு இல்லையா? 4B வந்து இனிஷியல் சேல்ல இப்போ ஆஃபர் அப்படின்னு வாங்கும்போது 30K வாங்கலாம். அவ்வளவுதானா? சரியா? இதுவே வந்து ஃபோன் 3A எடுத்துக்கிட்டேன்னா அது உனக்கு ஆஃபர்ல பிலோ 35 அந்த மாதிரி இருந்தது. உனக்கு வந்து அதுல போனா 7S Gen 4 இருக்கும், டெலிஃபோட்டோ இருக்கும். ஸோ அடிஷனல் ஆப்ஷன்ஸ் அண்ட் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் இதெல்லாமே 4A இருக்கு. இதுவே வந்து சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா ஆஃபர் இல்லைன்னு வச்சுப்போம், இது 35 அது 40 அண்ட் ஆஃபரே இல்லாம அமேசான்லயும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி. ஃப்ளிப்கார்ட்டில் அப்பப்போ வருது, அமேசானில் எந்த விதமான ஆஃபரும் இல்லாமல் கூட இந்த நத்திங் ஃபோன் 3 42K வித்துச்சு. எதுவுமே இல்லை, வாங்கினாலே 42K. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே நத்திங் கிட்ட இருந்தே இருக்கும்போது எப்படி நம்ம வந்து 4Bல போய் லேண்ட் ஆகும்? சப்போஸ் என் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 35K, இல்லாட்டி நான் வந்து கார்டு ஆஃபரோட வாங்குறேன், ஸோ 30K. அப்போ நான் இதை தாண்டி வந்து ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்டபானா இருந்தால் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் நத்திங்கில் நான் ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நத்திங்லேயே நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் ஏன் 4B வாங்கணும்? டிசைன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு இது பண்ணியிருக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி சொல்கிறது, இழைச்சிருக்கோம் டிசைனை, புரியுதா? அதனால பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. அதனால என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி, பர்ஃபார்மன்ஸில் ரெண்டுமே டாப் நாச். நத்திங்கில் வந்து இயர் 3A ஒரே சரியா சொல்லிடுறேன். ஃபோன் 3 ஒரு 2 வருஷம் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா 4B 2 மாதம் கொடுக்கும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க. யாராவது அங்கே வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து கத்த போகிறாங்க, தம்பி வண்டி பொதுவாக 15 வருஷம் ஓடும், இது வந்து ஒரு 15 மாதம் வரைக்குமாவது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு E80 அப்படின்ற போகிறாங்க. நம்ம சொல்லணும் 15 நிமிஷத்துல செத்து போயிடும்டா அப்படி. 15 நிமிஷம். சரி, இப்போ இதுல வந்து உனக்கு ஒரு பிரைமரி 50, ஒரு 8MP 33 வாட் சார்ஜிங். எதுல? 4Bல. அதெல்லாம் மை காட். ஒரு போட்டோகிராஃப் எந்தூசியாஸ்டா இருந்தீங்க அப்படின்னா 4B கண்ணை மூட்டு வாங்கலாம். ஐயோ சரி, அடுத்து என்னன்னா நத்திங் இயர் 3A பத்தியா? பார்க்கல, இதெல்லாம் கேட்ட. என்ன சொன்னாங்க எல்லாரும்? இசைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 10A என்னது? பிக்சல் 10A. இது இசையா? அப்படின்னா அதோட பேர் தான் இசை. ஓ, கோட் வேர்டா? பிக்சல் 10Aல ஜப்பானுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு அழகான பேக்கேஜிங்கோட இசை ப்ளூன்னு ஒரு டிவைஸே லான்ச் பண்ணாங்க. அப்படியா? ரொம்ப கியூட்டா இருக்கும். எல்லாருக்கும் இசைனா என்னன்னு தெரியணும் அப்படின்னா இயர் 3A வாங்குங்க, அதுல பாட்டு கேளுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? எது இயர் 3Aவா? 5000 ரூபீஸ்க்குள்ள. எப்படி கரெக்டா நீ கெஸ் பண்ற இதெல்லாம்? எடே மாசா அத கேக்குறேன். 5000 ரூபீஸ்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. 10000 ரூபீஸ். அதான்
அதேதான் நிஜமா. 2A-னா 2A-வா இயர் இயர் ஏ ஏவே அது 7,000 ரூபா. ₹7,000 வந்தது. இது 10. இப்போ வந்து 10-ஆ? இப்போ வந்து ரேம் ஒரு 16 ஜிபியும் 1 TB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதனால ரேட் நல்ல ரேட் ஏறிச்சு. இதுல அந்த மைக் இருக்கா? எந்த மைக்கு? இந்த அந்த இதுல இருந்ததுங்க நத்திங். இதுக்கு முன்னாடி ஃபிளாக்ஷிப் இது என்னது உங்களுக்கு? அது வந்து இயர் 3-ஆ? இல்ல இயர் 3-ஆ 2-ஆ? 3 அதுல வந்து அந்த மைக் இருந்தது தெரியுமா? 2க்கு அப்புறம் பார்த்தனா 2024 தான் வந்துச்சு. அப்புறம் இயர் 3 வந்துச்சு. அதுல மைக் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இதுல இருக்காதாச்சும்? இதுல அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எங்கேயுமே போடலையேடா. நம்ம ஊருக்கு வந்ததுன்னா பார்க்கலாம். ஓகே, வாவ், கலரும் நல்லா இருக்கு. பிங்க், ஒயிட், yellow. ஆனா எனக்கு என்ன ஷாக்னா அதே டிசைன் வேற. ஞாபகம் இருக்கா? வட்சனுக்கு தனியா வந்துச்சு. ஆமா, ஸ்கிராட்ச் ஆயிடும்ல அது. ஸ்கிராச்சஸ் ஓகே, அவனுக்கு தனியா அந்த வந்துருச்சு. பட்ச என்ன பண்ணான்னு தெரியல, தனியா வந்திருக்கு. பாவண்டா அவன் என்னடா பண்ண போறான். நேற்று வீடியோ போட்டிருந்தான் அவன் லேல இருந்து. ஆமா ஆமா, நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஸோ அதான் 5 minutes சார்ஜ் பண்ணா 1 hour ப்ளே பேக்கா. 5 hours சார்ஜ் பண்ணா 5 minutes 5 minutes 5 hours சார்ஜ் பண்ணி 1 hour ப்ளே பேக்கா. என்னது சரி சரி, சாரி 10 minutes வெரி சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஐ அம் சாரி. 10 minutes சார்ஜ் பண்ணா மன்னிச்சிருங்க. சரிடா, 10 minutes சார்ஜ் பண்ணா 10 hours. 70 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிடுமா? 7 minutes சார்ஜ் பண்ணா 70 hours வருமா? வரும், யூஸ் பண்ணலனா. செம்மையா? சரி, IP54 ரேட்டடு. ஸோ கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கு, லோ லேட்டன்சி இருக்கு, மைக்ரோசாஃப்டோட ஸ்விஃப்ட் பேர் இருக்கு, அதாவது லேப்டாப்ஸ்க்கு. இதில் என்ன ஹைலைட்னா உனக்கு கஸ்டம் EQ, ஸ்பேஷியல் ஆடியோ இதெல்லாம் தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா ப்ரைஸிங் வந்து ஒரு பக்கம் நிஜமாவே அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐ அக்செப்ட். நல்லா இந்த ப்ரைஸுக்கு பயங்கரமாக டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா மாஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. CMF ஓகே, CMF இது இப்போ டுஸ்டபர். CMF வந்து இந்த ஆஃபரில் 5,400 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. அதை வாங்குறதுக்கு இதை வாங்குறதுக்கு அதே வாங்கிட்டு போயிடலாமே. ஆனால் அது ஓவர் இல்லை. ஸோ அதனால மாறுது. இல்லை எனக்கு என்னன்னா அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் டிரைவர். இதே பட்ஜெட்டில் OnePlusல வந்து உனக்கே தெரியும் பட்ஸ் ப்ரோ 3 இருக்கும். முரட்டு பயலாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவன்லாம் டியூவல் டிரைவர். இதே பட்ஜெட்குள்ளே வரும் ஆஃபர்லலாம் பார்த்தோன்னா 9. ஃபர்ஸ்ட் ஆஃபர்லலாம் முன்னெல்லாம் 7.2 7.3க்குலாம் வந்துச்சு. ஆமாம். ஸோ அதனால் அதை இவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல இவங்களோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு எதர் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு நோ ஐடியா. அடுத்து என்னென்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸிங்கையும் பார்க்கும்போது இந்த மாதிரி பயலோட ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. போக்கோ X8 Pro Max, ரெட்மி டர்போ 5 எவ்வளோ அதெல்லாம் 36 கார்ட் ஆஃபரோட டர்போ. இது வந்து 40K கார்ட் ஆஃபரோட 40K. 4B எவ்வளோ? 4B கார்ட் ஆஃபரோட 30K. நாங்க வந்து என்னைக்குமே லான்ச் பண்றதா இருந்தா மார்க்கெட் சூழ்நிலையை அறிஞ்சு மக்களோட மனசை புரிஞ்சு அப்புறம் தான் லான்ச் பண்ணுவோம். சரி ஓகே, சரி அப்படியே பரவாயில்ல. செம்மையா நல்ல விஷயம் என்னன்னா 4Bல 6 Gen 4 இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷங்க. சூப்பராக இருக்கும் ப்ராசஸர். அதுக்காக தான் நீ இவ்வளோ தூரம் பேசுறதுனால தான் மோட்டரோலால G77 பவர்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இப்போ 7000 mAh, அதே 33 வாட் சார்ஜிங். Dimensity 6400டா. எவ்வளவு? 26,000. ஆனால் கார்ட் ஆஃபரோட வாங்கினா கம்மி போல 23 அந்த மாதிரி. ஏய் என்னடா 4Bனா ஆஹா ஓஹோங்கிற இதுனா Snapdragon 6 Gen 4ங்க. இது என்னங்க இது? Dimensity 6400 10,000 ரூபாய். 23,000 ரூபாய்க்கு Snapdragon 6 Gen 3யோட சாம்சங்கோட M47 இருக்குடா. சொல்றா 6 Gen 3-ஆ? எவ்வளவு அது? 23. 6 Gen எங்களுக்கு Gen 4. எவ்வளோ இது தெரியும்ல, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும்ல Gen 3க்கும் Gen 4க்கும் இருக்கே. உங்களுக்கு தெரியல. வாட்ஸ்அப் போற போக்குல அடிச்சு விட்டு போனா. அதான் 3A எல்லாம் இருக்குங்க. அதுவே இப்போ இல்லாத மாதிரி சொல்லிட்டான் போல. 3A-வா? ஆமா 4A 3A எல்லாம் திடீர்னு ஸ்டாக் ஆச்சுன்னா 30,000க்கே வரும். 3A எல்லாம் இன்னும் போகலாம். அதெல்லாம் வந்து காலத்துக்கும் நின்று பேசக்கூடிய ஒரு ஃபோன். அதெல்லாம் அதனால அவன் 19 அப்படி சொன்னானா அங்கேருந்து வீடியோ பண்ணும்போது. இதில் வேற இவங்க குறுக்கால என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லைங்க 4B நல்ல ஃபோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கான். அப்படியா? நிஜமாலேவா? நல்ல நேரம் அவங்களுக்குலாம் தமிழ் தெரியல, அதான் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான். 4B சூப்பர், செம்ம ஃபோன், வேற ஃபோன், செம்ம. இல்லை எனக்கு என்னென்னா கிரிட்டிசிசம் நான் என்ன சொல்கிறேன், இப்போது டேரெக்டாக அப்யூசர் புள்ளி பண்ணுறது வேற,
கிரிட்டிசிசம் வந்து இல்ல accept பண்ணிக்கணும். நானும் வந்து யூடியூப் எல்லாம் பார்த்தேன், எல்லாருமே வந்து ஃபேவரா தான் பேசியிருக்காங்க. செம்மையா இருக்கு, மாசா இருக்கு அப்படி இப்படின்னு. என்ன ஏதாவது பணம் போயிருக்கா என்னன்னு தெரியல. நான் இது பார்த்தியா OnePlusல N6 வந்துச்சு, நம்ம எல்லாரும் எவ்வளோ ஷாக் ஆகணும். அதவே ட்விட்டர்ல ஃபுல்லாக பார்த்தோன்னா கீழே ட்வீட்டு கீழே இருக்கும் பெய்ட் பார்ட்னர்ஷிப், எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, பேட்டரி லைஃப் வேற லெவலுங்க அப்படின்னு. பேட்டரி லைஃப் நிஜமா நல்லா தான் இருக்கும். ஆனா அதே சமயத்துல இப்போ நிறைய பேர் வந்து OnePlus 15 புகழ்றத பாக்குறேன் நான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா OnePlus 15 புகழ்றாங்க, ஓகே, பட் டூ லேட்டு. எனக்கு என்னாச்சுன்னா, நான் ஃப்ராங்கா சொல்றேன், இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது, அதாவது S25 Edge 12GB ரேமு, இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுல வந்து ஒரு ரேம் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கும்ல, அது வந்து OnePlus 15 விட சில சமயங்கள்ல பெட்டரா இருந்ததுன்னா பாரு. OnePlus 15ல 12GB ரேம் வந்து கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. அது மட்டுமா, நிறைய பேர் இப்போ Find X9 Ultra யூஸ் பண்றாங்க. பேட்டரி லைஃப் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவலில் இருக்கும் X9 Ultraலாம். பட் யூஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 ஆப் 3 ஆப்லாம் போனா அதுவே வந்து என்ன பண்ணிடுதுன்னா கில் பண்ணிடுது. கலர் OS தான் எல்லாம். ஆமா, எதுக்குன்னா பேட்டரி லைஃப் இது பண்றதுக்கு, பேட்டரி லைஃப் புஷ் பண்றதுக்கு பண்ணதான் செய்யுது. புரியுது. அப்போ இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், ப்ரோ அதில் வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம், இதை வந்து எப்பயுமே கில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் எவ்வளவு பேருக்கு அதெல்லாம் தெரியும்? இப்போ ஆடு கூட நான் அப்படி சொல்லலாம், 15,000 ரூபாய்க்கு போட்டுட்டு ஆட் போடலாம், தப்பு இல்லை, ஏன்னா எல்லாரும் டிசேபிள் தான் பண்ணிக்கலாமே அப்படின்னு. எல்லாரும் சாம்சங் ஆயிட முடியுமாங்க? சாம்சங் எவ்வளவு பெரிய கம்பெனி. என்னடா பொசுக்குன்னு இப்படி மாறிட்ட? என்னது? ஆமா, எட்ஜை ஓன் பண்ணியிருக்கேன். ஸ்பைடர் மேன்ல Z Fold 7 ஃபுல் படமும் சாம்சங் டிவைஸா இருக்குன்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். உனக்காக தான் பாருங்க ஒருத்தர் ட்ரில் போட்டுட்டு இருக்காரு வருஷ கணக்கா. பார்த்துக்கிட்டே இருங்க நீங்க. சரி, மொத்தம் வந்து 24,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்ல பவர் கிடைக்கும் ஆஃபரோட. இது வந்து எப்படி இருக்குன்னா, மன்றதை பார்த்தா அன்னியன்ல வருமே, அது அந்த டெம்ப்ளேட்டை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரல உங்க. சரி, அப்புறம் ஏர் 2ல வந்து 248 MP கேமரா இருக்கும் ரியர்ல. அப்புறம் 3500 mAh போனதுல 3000. எப்படியாவது S26 Edge S27 Edge கொண்டு வந்துடுறா ப்ளீஸ். நான் வாங்குறேன்டா. யாரும் அதெல்லாம் வராது, பாவம், யாரும் வாங்க மாட்டீங்க. எல்லாரும் வந்து S27 Pro இந்த மாதிரி வருமா? சித்தின்னா எல்லா ஃபோனோட திக்னஸும் குறைய தான் போகுது, ஏன்னா சாம்சங் அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எட்ஜ்னு பார்த்தா S27 எட்ஜை விட தின்னா இருக்குமா இருந்ததுன்னா மாசம் தான். ஆனால் பண்ண மாட்டாங்கடா, ஏன்னா உனக்கு என்ட்ரி லெவல் ஃபோனில் அந்த அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணால் காசு இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ இது பாரு, உனக்கு S25 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அலுமினியம், S25 ப்ளஸ் எடுத்தால் அலுமினியம், S25 எட்ஜ் எடுத்துக்கும் போது டைட்டானியம் இருக்கு. அந்த வித்தியாசமும் காட்டுறான்ல பில்டு குவாலிட்டிலையும். என்ன பண்ணுறது? சரி, ஓகே. இது வந்து என்னன்னா 3500 mAh பேட்டரிங்க, 351 mAh எக்ஸ்ட்ரா போன தடவை கம்பேர் பண்ணா. அப்புறம் அதே மாதிரி தான் எல்லாமே, ப்ரோமோஷன் டிஸ்பிளே எல்லாமே சேம், எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். எனக்கு என்னன்னா இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதா என்னோட வேண்டுகோள். போன தடவை சிங்கிள் ஸ்பீக்கர், இவன் பாரு குறுக்க வந்து லெஃப்ட்டுக்கு கையை காமிச்சு ரைட்டு பக்கமா சிக்னலை போட்டு நேராவே போயின்னு இருக்கிறாங்க. ஆமா, இதுவே சாம்சங்னா ஒரு லெஜெண்டுங்க, அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ அப்படி வர லெஜெண்ட் அவ்வளவுதான். இல்ல இல்ல சில அதான் நான் என்ன எப்பயுமே என்ன தெரியுமாடா, எல்லா ஃபோனுக்கும் ப்ரோ as well as கான் இருக்கும். இனிமேல் சாம்சங்க்கு ப்ரோ தான் இருக்கும் 30ஆம் தேதியில இருந்து. வெயிட் அண்ட் வாட்ச். அதையும் கரெக்டா சொல்றாங்க, 27 ப்ரோ தான் வருதுங்கறாங்க, இங்கால் ப்ரோ தான் இருக்கும் கரெக்டா சொல்றாங்க. அதேதான், ப்ரோக்கு வெறும் ப்ரோஸ் தான், கானே கிடையாது. ஜூலை 30 ஸ்டார்டிங். அவசரப்படாத, பழைய கேமராவே இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கடந்த 6 வருஷமா. நல்லா இருக்குல்ல கேமரா? டே டைம்க்கு ஓகே, பட் நைட் டைம்க்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். சரியா தெரியாதுடா. அதுவும் நைட்டுனா டார்க் தானே, தெரியாம இருக்குது. ஏங்க நைட்டுனா இருட்டா இருக்கு, என்ன இருக்கோ அதை நாங்க எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு ட்ரூ டு நேச்சருங்க எங்களோட ஒரு கேமராவும். எவெல்லாம் வின் பண்ணுவானா அவங்க கூட எல்லாம் போய் கூட்டணி வைக்கிறது, அப்புறம் பெட்டி வாங்கிட்டு கிளம்புறது. வந்து சரி நீங்க நீங்க தம்பிக்கு ஒரு டிக்கெட்டுங்க, அன்பேக் ஈவெண்ட் கூட்டு போயிடுங்க. ஏன்னா கேலக்ஸி அன்பேக் வருதுடா. கேலக்ஸி அன்பேக் வருதா? 22ஆம் தேதி. எப்போ? 6:30 மணி. ஜூலை 22. நான் 30ஆம் தேதிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது என்ன 30? சாரி, ஸ்பைடர்மேன் ரிலீஸுங்க. இதுலயே அதுக்கு ரிலேட்டடான கிளிம்ஸ்லாம் வரும்ல, இதுல வருமா? போயிட்டுல. ஆனா அது வந்து 8ல, இவன் வந்து 7ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது? Z Fold இப்போ இருக்கிற கரண்ட் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதா போட்டிருக்காங்க. அதான் 8 தான் இப்போ வருது. அப்படி சொல்றீங்க? ஓகே, 8 தானே ரிலீஸ் ஆகுது. Z Fold 8, Z Fold 8 Ultra. 8 Ultraங்கிறது ரெகுலர், 8ங்கிறது அந்த வைடு, ஷார்ட்டா வைடா இருக்கிற ஃபோன். ஃபிளிப் ஃபோல்ட். ஓகே, ஆமா, உனக்கு ஃபிளிப்பும் இருக்கு. ஆமா, Fold 8. Fold 8, Fold 8 Ultra வரையா? Fold 8 Ultraங்கிறது ரெகுலர். ஓகே, Fold 8ங்கிறது வைடா இருக்கும், ஸ்கொயரா
இந்த ஹுவாவே பியூரா மாதிரி. ஓ அப்போ 2 ஃபோல்டா? இல்லையா? சரியா. அப்புறம் வாட்ச் 9 வாட்ச் 9 அல்ட்ரா 22 22. அப்போ வந்து இன்டர்நெட் எல்லாருக்குமே ஜாமாக தான் இருக்கும் இப்போ. கரெக்டா? போடுங்க. இனிமேல் பாருங்க சாம்சங்கோட நிலைமைய. ப்ராஃபிட்லேருந்து லாஸுக்கு கொண்டு போல என் பேரை மாற்றிக்கிறேன். அதுதான் ஸ்பைடர்மேனா. சரி, அப்புறம் அதான் Xiaomi 18 அல்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப தின்னாயிடுச்சு. டன். இந்தியா இடையில வந்து கொஞ்சம் நம்பினேன் சைனாலேயேவா? டோட்டலா. பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஜாலி 17 அல்ட்ரா இருக்குங்கிறியா. அடுத்து இதே மாதிரி பார்த்தோன்னா ஐக்கூ 16 வந்து சைனாவில் மட்டும்தான் வரும், இந்தியாவுக்கே வராதுங்கிறாங்க. ஐக்கூ 15 எவ்வளோ லான்ச் ஆச்சு? 73. எவன் வாங்குவோம் 73க்குலாம்? சரி, அதான் ஐக்கூல வந்து அப்போ 16 வராது. அது வந்து OnePlus 15 75 வந்ததுக்கு எல்லாரும் கழுவி ஊத்தி. அதே 73 தான். அதுவும் 73 தான். ஆனா இப்போ என்னாச்சுன்னா OnePlusக்கே கழுவி ஊத்துறாங்க. ட்விஸ்ட் பாரு, ஐக்கூ வந்து அப்படியே பொறுமையா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 76 77 வந்து நிக்குது. OnePlus டப்புன்னு 86 போயிடுச்சு. பிராண்ட் வேல்யூ இல்ல, பிராண்டே இல்லையா, அப்புறம் வேல்யூ எங்க போறது. சரி, அப்புறம் ஷாமியில் வந்து 18 Pro Max அது வந்து கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்டுக்கு வருமா. 8 Elite Gen 6 இருக்கும், Alpi DDR6 இருக்கும், EOS 5.0 இருக்கும், பிரைமரி சென்சார் 200 மெகாபிக்சல் வித் லோ பிக் இருக்கும், 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் இருக்கும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் வித் 8000 mAh ஊஃபிங் பேட்டரி. சூப்பர். ஸோ எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிஜத்தில் வந்து வரும்போது நம்ம பார்க்கணும் நிஜமாக எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருது, நம்ம ஊருக்கு வருமா அப்படிங்கிறதுக்கும் பதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வரும் தான் தோணுது. ஏன்னா அல்ட்ரா கிடையாதுல்ல, அடுத்த அல்ட்ரா கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ இதை வச்சு தான் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு உருட்டணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா மனதளவில் என்ன வருதுன்னா அல்ட்ரா 1,40,000, ப்ரோ மேக்ஸ் 1,30,000 அந்த மாதிரி வரும்னு தோணுது. 1,30,000 1,40,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்டால் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எஸ்ஓசி அப்படின்லாம் சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். சரி, ஆனால் அவ்வளோ. அப்புறம் இந்த கூலிங் OnePlus கூலர் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணேன், சும்மா என்ன பண்ணலாம் இதில் வந்து கேமரா பம்பே கிடையாதுன்னு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக கேமரா மேலேயே வச்சிட்டேன்னா அப்போ என்ன ஆகும், லென்ஸ் ஃபாக் ஆகும். மை காட். அப்புறம் கழட்டி இப்படி வச்சிங்கன்னா ஒரு 10-15 செகண்டில் காணாமல் போகும். ஆனால் யாரும் பண்ணாதீங்க. ஆனால் அங்கே தான் ப்ராசர் இருக்குடா, நான் என்னடா பண்ணுறது, ப்ராசர் இருக்கிற இடத்துலேயே வைக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். கூடவே வந்து இந்த ஆப்பையும் வச்சுட்டு போயிட்டாங்க. மை காட். ஆமாம். சரி, இன்னொரு ஆட்டோ நியூஸ். ட்ரையம்ப் இருக்குல்ல, ட்ரையம்ப் பைக்ஸ், அதை வந்து 400லேருந்து 350cc அப்போ மாற்றினாங்கல்ல. மாற்றினதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. திருப்பியும் ஜூலையில் 3000லேருந்து 10,000 வரைக்கும். அப்போ அதாவது 400 ப்ரைஸ்க்கே போயிடுவாங்க. ஆமாம், 400 ப்ரைஸே போயிடுவாங்க. கம்மியான சிசி, கம்மியான டார்க்கு. எதுக்கு, எவ்வளோ ஹெச்பி இதெல்லாம்? எல்லாமே ஸ்டார்டிங் 40 HP. நான் ஓட்டி பார்த்தேன் முந்தானத்து. சும்மா போயிட்டு ட்ரையம்ப் ஸ்பீடு 400 ட்ராக்கரு, அதுக்கப்புறம் T4 இதெல்லாம் பார்த்தேன். RX 135, அப்புறம் சுசுகி ஷோகன் அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது 108cc ஷோகனு 110 அது ஆக்சுவலாக 108cc வண்டி, 8 bhp 14 bhp. அப்போ அதனால தான் அப்போ கிரேசியா. ஆமாம், ஹை பவர்ஃபுல் பைக் அந்த டைமில். அது டாப் ஸ்பீட்லாம் போடும்போது ஆச்சரியமாக இருக்குது, என்னடா 2 ஸ்ட்ரோக்கில் இப்படிலாம். RX 135 பார்த்தோன்னா உனக்கு அதே 14 bhp வரும். ஆனால் அதான் டாப் ஸ்பீடு 140 km. அப்போ 140நாலே பெருசுரா, அதெல்லாம் ரொம்ப டூ மச்ரா. ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கும் ரோட்ஸுக்கும், ரோடு கொஞ்சம் நேரோ பட் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரோட்டில் ஆள் கம்மி, ஸோ என்ஜாய் பண்ணாங்க. ஈசிஆரில் நிறைய பேர் வேகமாக போனாங்க, செத்தும் போனாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப மோசம்டா. இப்பயும் தான் வேகமாக போகிறாங்க எல்லாருமே. இப்போ என்னடானா என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா, நீ சொன்ன இந்த ட்ரையம்ப், நீஞ்சா, அதுன்னு பென்ட்லியா, பென்ட்லி இல்லை BMW வரும். இல்ல வேற என்னென்னமோ எடுத்துட்டு வராங்க. ஆமா, நிறைய 1000cc 1100cc வண்டி தான் எடுத்துட்டு வராங்க. ஆமா, ட்ரையம்ப் டைகர்லாம் இருக்கு, நிறைய இப்போ கொண்டு வராங்க. ஆனா இந்த இது வந்து பைக்குன்னு ஓட்டி பார்த்தா சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் ட்ரையம்ப் வச்சுருக்கீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ட்ராக்கர் 400DX யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரைட்டு.
ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கான நியூஸ். வேற சில நியூஸோட விக்கி ப்ரோ எப்படியாவது நான் வந்து RCB எடிஷன் ஃபோன் வாங்க வைக்கிறேன். வாய்ப்பே இல்ல தம்பி, வாய்ப்பே இல்ல. நல்ல ஃபோன் தானடா, அப்புறம் என்னடா நல்ல இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனா RCB இது எட்ஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 4B வாங்கலாம் அப்படின்னு நல்ல ஐடியா. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் ட்ரை பண்றேன். நான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இதாங்க ரைட்டுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி விக்னேஸ்வர். பார்க்கலாம். ஓடு.